ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களை கொண்டு, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை கொண்டு இந்த ஆத்துமாவை விடுவிக்கணும்னா உங்களை கொண்டு தான் விடுவிப்பார். என்ன கொண்டு இந்த ஆத்துமாவை விடுவிக்கணும்னா என்ன கூட தான் செய்வேன். அந்த ஆத்துமா பாவத்துல இருக்கு, அக்கிரமத்துல இருக்கு, சிற்றின்பத்துல இருக்குது. எவ்வளவு பாவம்! எங்க பெத்த பிள்ளைய, 4 மாதத்துல இருக்கிற பிள்ளைய தாய் அந்த நகத்தை கீறி கீறி சந்தோஷப்படுறாளாமாங்க. நினைச்சு பாருங்க, பாவம் எவ்வளவு பெருகிட்டு இருக்கு தெரியுங்களா? ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்காதனால. இது உங்களால ஒத்துக்கொள்ள முடியுமா? நீங்க சொல்லுங்க உங்க இருதயத்தின் மேல வச்சு, நான் ஜெபிக்காதனால, நான் கர்த்தரை தேடாதனால, நான் கர்த்தரை துதிக்காதனால, நான் கர்த்தருக்காக வாழாதனால, நான் கோபப்படுறதுனால, நான் இந்த பாவத்தை செய்யறதுனால, நான் இந்த அக்கிரமத்தை செய்யறதுனால, நான் இந்த வேண்டாத காட்சியை நான் பார்க்கறதுனால, ஆமா, நீ வேண்டாத நிகழ்ச்சியை, வேண்டாத பாவத்தை, ஆபாசமான காட்சிகளை ஊழியக்காரியாக்கிய, ஊழியக்காரனாக்கிய, அபிஷேகத்தை பெற்றவனாகிய, தேவ பிள்ளையாகிய நீ பார்த்தா இந்த பாவம் பெருகிட்டே போகும். பாவம் பெருகிட்டே போகும். பாவம் பெருகிட்டே போகும். வேதம் சொல்கிறது, நீ ஊக்கிற காரணம் நீதான், அதுக்கு ஒரு பொறுப்பு. நீதான் பொறுப்பு. சபைக்கு ஆத்துமா வரலைன்னா நீங்க தான் பொறுப்பு. பாஸ்டர்மா கிடையாது. இத்தனை பேர் வரலைன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கர்த்தருடைய அபிஷேகம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? வேதம் சொல்லுது, அந்த அபிஷேகத்தினுடைய வார்த்தையை படிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவி எதுக்கு?